ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து கார் ஓட்டிட்டு வரும்போது ஃபோன் வந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. ஆக்சிடென்ட் ஆனவருக்கும் பைக்கோ செலவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா சொல்றாரு. என்ன நீ திமிரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனவர் வந்து விஜயோட கார் கீ எடுத்துடுறாரு. அந்த பிளேஸ்க்கு நிவின் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆனவர் வந்து நிவினோட ஃப்ரெண்டு. நிவின் வந்து அவர் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி கார் கீயை வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாரு. அவர் ஃப்ரெண்டை வந்து அனுப்பி வைக்கிறாரு. விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்றாரு, உங்க எக்ஸோட ஹஸ்பண்ட்ன்றனால எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் என்னோட எக்ஸ் எல்லாம் நினைக்கல, இப்ப உங்களோட ஒய்ஃபா தான் நான் பாக்குறேன், அவளை வந்து நான் நினைச்சு கூட இப்ப பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அன்னைக்கு காவேரியை மீட் பண்ணீங்களே எதனால அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு டவுட் கேட்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன அந்த 11 month கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிவின் வந்து ஆமான்னு சொல்றாரு. விஜய் வந்து சொல்றாரு, அவர் தங்கச்சிக்கு ஆபரேஷன் செலவுக்காக காசு தேவைப்பட்டது, அதனால நாங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிவின் வந்து ஷாக் ஆறாரு. விஜய் வீட்டுக்கு வராரு. காவேரி வந்து காரை நோட் பண்ணி கேக்குறாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய ஸ்கிராச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், எக்ஸ் தான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு காலத்துல எனக்கு அவனை பிடிச்சதுதான், எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கோவப்படுறாங்க. விஜய் அங்க வந்து போயிடுறாரு. தேங்க்யூ.